ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிவிஷன் த்ரோ கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன் த்ரோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அல்லது எம்சிக்யூ அப்படின்ற ஒரு டேம் உண்டு. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு அதை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் படிக்க போகிறோம். ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்ற கொஸ்டின். நம்ம ஜமீன்தாரி முறை, அது கூட உள்ள நிலவரி முறைகள் எல்லாமே, அதுக்கப்புறம் ஆப்ஷனில் இருக்க வில்லியம் பெண்டிங், வாரன் ஹேஸ்டிங், கார்ன்வாலிஸ், லா டல்ஹௌசி எல்லாத்தையும் பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் இத ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னால ஜமீன்தாரி முறையை யார் ஏற்படுத்தினாங்க? கார்ன்வாலிஸ் பிரபு. ரைத்துவாரி முறையை யார் ஏற்படுத்தினாங்க? தாமஸ் முன்ரோ. மகள்வாரி முறையை யார் ஏற்படுத்தினாங்க? ஹோல்டு மெக்கன்சி. இது எல்லாமே லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிலவரி முறைகள். இதுக்கான இயரையும் நான் கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்றது. கார்ன்வாலிஸ். கரெக்டா? ஜமீன்தாரி முறையை ஏற்படுத்தினவர் கார்ன்வாலிஸ் அப்படின்றது. இங்க இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த மகள்வாரி முறை வந்து ஹோல்டு மெக்கன்சி வில்லியம் பெண்டிங் காலத்துல வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இப்போ இதுல உள்ள 4 பேரோட பற்றியும் ஒரு முக்கியமான ஒவ்வொரு பாயிண்ட் நான் சொல்றேன். எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு பற்றி பார்க்கும்போது, இந்திய குடிமைப் பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்த ஒரு பாயிண்ட் 1793ல நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து எங்க முக்கியமானவர் அப்படி பாத்தீங்கன்னா, சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் ரொம்பவே புஷ் பண்ணவும் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து அதை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, வாரன் ஹேஸ்டிங் யாரு பாத்தீங்கன்னா, வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர். ஓகேங்களா? அதே மாதிரி இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர், கல்கத்தாவில உச்ச நீதிமன்றத்தை நிறுவியவர். ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் வரும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1774ல. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வாரிசு இழப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு இல்லையா? சோ இதெல்லாம் தான் அந்த 1757 பெருங்கிளர்ச்சிக்கு காரணத்துல ஒரு காரணமா இருந்திருக்கும். சோ இப்படிதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். இதுல நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்துங்க. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.